15 வருஷமா ஒரு டைல்ஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அதில் வேலை பார்த்து ஒரு சூழ்நிலையில் சார் தவறிட்டாங்க. சரிங்களா, தவறுனாலும் 2 பெண் குழந்தையோடு இருக்கும்போது நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு 10க்கு 10 ஒரு கடையை வச்சு தான் கற்றுக்கிட்ட 15 வருஷமா கற்றுக்கிட்ட அந்த தொழிலை ஒரு கடையாக வச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய கடை ஜே செராமிக்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஓனராக இருக்காங்க. உங்கள் பேருக்கா? செல்வி. ஆமாம் செல்வி அக்கா. செல்வி அக்கா ஏற்கனவே ஃபோன் பண்ணா, கேப்டன் உன்னை பார்க்கலாமா அப்படின்ட்டாப்புல. வாரங்க்கா, என்ன ப்ரொமோஷன் இல்லைப்பா, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. என் ஊர் திருநெல்வேலியில். சரிங்களா, இப்படி ஒருத்தங்க இருக்காங்க போது அதை ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு கேப்டனுக்கு அழகு கிடையாது. ஏன்னா திறமையானவன் வெளியே கொண்டு வருவது கேப்டனோட கடமை. நான் அந்த திறமையான பெண்ணை வெளியே கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். நம்ம கேடிசி நகர் அருவி பேக்கரிக்குல்ல, அந்த மெயின் பைபாஸ் ஜே செராமிக்ஸ்னு இருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க என் பிஸ்னஸும் நல்லா தான் நடக்குது, இதான் அவங்க மீட் பண்ணணும் அப்படின்னாங்க. பரவாயில்ல, இவ்வளோ பிசி ஷெடியூல்லையும் நீங்கள் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க. மெயினாக ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணால் நல்ல லெவலுக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு உமன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கல்ல. அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்கள ரோல் மாடலை எடுத்துகிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை வேலைக்கு போங்க, தன்னிச்சையாக நிற்கிறதுக்கு இவங்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டுங்க சொல்லத்தான் காமிச்சேன். ஏதோ உங்களை பார்த்து ஒரு 2 பொம்பளை புள்ளைய நல்லா வந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். சரிங்களா, ஏன்னா சில பேர் கனவு விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் அடிமையாக இருக்காமல் நான் நடுவில் கம்பா கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து வரலாம் இல்லையா, அதுக்காக தான். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. இப்படிக்கே ஆசையா கேப்டன் நான்